ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குதிரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குதிரை பேர் வந்து சுருக்கு குதிரை அப்படின்னு சொல்லுவோம். க்ரஷிங் ஃபுட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மல் குதிரை இருக்கிறத இந்த குதிரை மாற்றிக்கிறேன். இது வந்து நம்ம எப்போவுமே மாற்றுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான் சேமு. இதில் வந்து பின்னாடி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து டைட் லூஸ் பண்ணோம்னா க்ரஷ் அதிகமாகிறதும் குறையிறதும் நமக்கு ஆகும். வாங்க நான் காட்டுறேன். எப்போ போல் நம்ம குதிரை மாட்டிடலாம். நம்ம குதிரை கழட்டும் போதும் மாற்றும் போதும் இந்த ஷார்ப்பாக வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பி வச்சுட்டு சுற்றுனீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஈஸியாக டைட் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து குதிரை வந்து டைட் பண்ணிட்டு ஊசியை வந்து இறக்கி பார்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் சரியாக ஃபிட் பண்ணல அப்படின்னா டக்குன்னு தைக்கும்போது ஊசி உடஞ்சிரும். அது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ இந்த ப்ளைன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் க்ரஷ் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறதால கையை வந்து இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. குதிரைக்கு பின்னாடி வச்சிங்கன்னா க்ரஷ் வந்து அதிகமாக கிடைக்கும். நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணோன்னா க்ரஷ் லைட்டாக கிடைக்கும். அந்த பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிங்கன்னா க்ரஷ் அதிகமாக இருக்கும். லூஸ் பண்ண பண்ண நார்மல் ஸ்டிச் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரஷிங் வந்துருச்சு நமக்கு. இது வந்து பேபி ஃப்ராக்ஸு, நம்மளோட ஸ்லீவு, பஃப் ஸ்லீவு, 3/4 ஸ்லீவு எல்லாத்துலேயுமே நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷேப் பண்ணி பேபி ஃப்ராக்கு பண்ணுற மாதிரி ஜஸ்ட் சாம்பிள் காட்டுறேன். பாருங்கள், லைட்டாக நான் ஷேப் எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்லேயே நம்ம க்ரஷ் பண்ணால் எப்படி வருதுன்றது பார்க்கலாம். இப்போ பின்னாடி கை கொடுத்து நான் அப்படியே க்ரஷ் பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், அந்த ஷேப்லேயே நம்ம க்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், அழகாக க்ரஷிங் வந்துருச்சு. இதுக்கு மேலே ஒரு கிளாத் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இதே குதிரையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், ப்ளைன் ஸ்டிச்சு. இப்போ வச்சுட்டு நம்ம வந்து அந்த பின்னாடி கொடுத்துருக்குற நட்டை வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டணும். நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ளைன் ஸ்டிச் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது நல்லா வந்து லூஸ் பண்ணி விட்டுருங்க. லூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக குதிரை வந்து முன்னாடி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து லூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம க்ரஷிங் வச்சு எந்த ஸ்டைல் பேபி ட்ரெஸ் எல்லாரும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.